அன்புறவுகளுக்கு குரல் மணக்கும் தமிழ் வணக்கம். இன்றைய வாழ்வியல் சிந்தனை: உயர்வு தரும் வாய்மை. நல்ல மனம் நல் உழைப்பை நல்கி உயர்வை நோக்கி பயணம் செய்யும் ஆற்றல் நிறைந்தவர்களே, வாய்மை என்னும் உண்மை கொடியேந்தி செல்லுங்கள். நிறைவான உயர்வு உமதாகும். இதுதான் உண்மை. இதையும் தன் குரலில் வள்ளுவர் கூறியுள்ளாரா என கேட்க தோன்றுகிறதா? இதோ அவர் கூற்றினை கேளுங்கள். உள்ளத்தால் பொய்யாது ஒழிகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்று 294வது குறள் மணியில் அழகாக எடுத்துரைக்கின்றார். இதன் நேரடி பொருள்: ஒருவன் தன் மனமறிந்து பொய்யில்லாமல் வாழ்வானானால் அவன் உலகத்தில் உள்ள நல்லவர்களின் உள்ளங்களில் எல்லாம் நிலைத்து வாழ்வான் என்பதாகும். உண்மைதானே? மனிதன் வாழ பிறந்தவன் நிம்மதியாக, அமைதியாக, ஆனந்தமாக, மன நிறைவாக வாழ்வதுதானே வாழ்க்கை. அதை விடுத்து மனித பண்பிலிருந்து விலகி வாழ்வது நிம்மதி தருமா? பொய்மை, கோபம், காமம், களவு செய்பவன் அவன் பேசத் தெரிந்த மிருகமல்லவா? இவைகளுடன் கொலையும் சேர்ந்தால் அவை பஞ்சமா பாதகங்களாகுமே. இவைகளை தவிர்த்தாலே உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகும். நம் வாக்கினிலே தெளிவு இருக்கும். பயம் விலகிவிடும். அருள் ஒளி வீசும். உலகம் உன்னிடம் மயங்கும். இதுவே நிஜம், இதுவே உண்மை. இதோ ஒரு வரலாற்றுச் சான்று, நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். அவர் ஒரு 18 வயது இளைஞர். படிப்பதற்காக ஒரு வணிகர் கூட்டத்தோடு சேர்ந்து பாக்தாத் நகரம் நோக்கி பயணித்து கொண்டிருந்தார். நீண்ட தூர பயணம். பயணத்தின் நடுவே திடீரென்று ஒரு கொள்ளை கூட்டம் வழிமறிக்கின்றது. அவர்களிடம் பயங்கரமான ஆயுதங்கள். அவர்கள் வணிகர் கூட்டத்தை மிரட்டி எல்லா பொருட்களையும் பறித்து கொண்டு விடுகிறார்கள். சிலர் தாமாகவே தம்மிடம் உள்ளதை உயிருக்கு பயந்து கொடுத்து விடுகிறார்கள். இந்த இளைஞர் மட்டும் ஒரு ஓரமாக நின்று நடப்பதை பார்த்து கொண்டு இருக்க, அதை அந்த கூட்டத் தலைவன் கவனித்து, யார் இந்த சிறுவன்? அனாதை போல் ஒதுங்கி நிற்கிறானே என்று யோசித்தவாறே மிகவும் அலட்சியமாகவும் கிண்டலாகவும், இவனிடம் என்ன இருக்க போகிறது என்ற மாமதையுடன் ஆணவத்துடன் அவனை நெருங்கி, டேய், உன்னிடம் ஏதாவது இருக்கா என்று கேட்டான். உடனே அந்த இளைஞர், ஆம், இருக்கிறதே, என்கிட்டே 40 தினார் பொற்காசுகள் இருக்கின்றன என்றான். கூட்டத் தலைவனுக்கு நம்பிக்கை வரவில்லை. டேய், என்னிடம் பொய் சொல்லாதே, உண்மையை சொல்லு என்று மிரட்டினான். ஐயா, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன், என்னிடம் 40 தினார் இருக்கிறது என்று கூறினான். எங்கே வச்சிருக்கின்றாய்? இதோ என் சட்டையின் உள்புறம் வைத்து தைக்கப்பட்டிருக்கு என்று கூற, கூட்டத் தலைவன் உடனே தன் பணியாளர்களிடம் கட்டளையிட அவன் சட்டை கிழிக்கப்படுகிறது. அதிலிருந்து 40 பொற்காசுகள் பொல பொலவென்று கீழே விழுகின்றன. அதை பார்த்த கொள்ளையர் கூட்டத் தலைவன் விக்கித்து போனான். காரணம், கீழே விழுந்தவை பொற்காசுகள் அல்ல, அந்த இளைஞரின் நேர்மை, அவன் பேசிய உண்மை, கண்களில் தெரிந்த சத்தியம். கூட்டத் தலைவன் இளைஞனை நெருங்கி, ஏம்பா, நீ என்ன வசதியான வீட்டு பிள்ளையா என்று கேட்டான். இல்லை ஐயா, எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டுட்டு போன ஒரே சொத்து இந்த 40 தினார் தான் என்று கூறினான். அப்படி இருந்துமா
உண்மை பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என்கிட்ட ஒன்றுமில்லைன்னு ஒரு பொய் சொல்லியிருந்தா போதுமே, உன்னை விட்டு இருப்போமே என்றான் கூட்ட தலைவன். அப்படி இல்லைங்க, நான் இறைவன் திருநாமத்தை அறியக்கூடிய கல்வி ஞானத்துக்காக இப்போ போய்கொண்டிருக்கின்றேன். இறைவன் பெயரை உச்சரிக்க வேண்டிய நாவால் பொய் பேசக்கூடாது என்று எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் என்று இளைஞன் கூற, கொள்ளையர் கூட்டமே வாயடைத்து போகச் செய்துவிட்டது அந்த செய்தி. ஆம், அந்த இளைஞர் யார் தெரியுமா? அவர்தான் ஆன்மீக சாதனைகள் பல புரிந்த முல்லா முஹையத்தீன் அவர்களாவார். கொள்ளையர்களின் மனம் திருந்தி நல்வழிப்பட பின்னாளில் அந்த கொள்ளையர் தலைவன் ஒரு மகானாக மாறுகிறார். வாய்மை வெல்லும் என்பதற்கு இதுவே ஓர் எடுத்துக்காட்டாகும் உண்மை சம்பவமாகும். ஹரிச்சந்திரன் கதை, அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் வாழ்க்கை, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத வாய்மையாளர் வள்ளல் ராமலிங்க அடிகளாரின் வாழ்வு, அன்னை தெரேசாவின் வாழ்க்கை என பல சான்றுகளை கூறலாம். நீ உண்மையாளனாக இருந்தால் உலகத்தின் வாசல் உனக்காக திறந்திருக்கும், உன் புகழ் பாடும். உண்மைதானே? இப்போது திரும்பி குரலை ஒருமுறை வாசித்து மகிழுங்கள். புதிய ஒளி வீசும். உண்மையும் உழைப்பும் நேர்மையும் இணைந்த வெற்றி உங்கள் வாழ்வில் நிலைக்க இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். நலம் பெருக, நீடு வாழ்க. என்றும் அன்புடன் உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்.